Hi everyone. இந்த வீடியோவில் ஜோசப் அடிசன் எழுதின சர் ரோஜர் அட் ஹோம் அப்படிங்கிற எஸ்ஸேயோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜோசப் அடிசன் இவர் வந்து 1 May 1672 17 May 1719 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் எஸ்ஏஸ், போயட், பிளேரைட், அப்புறம் பொலிட்டிஷியனும் கூட. அண்ட் இவருடைய லிட்ரேச்சரில் ஜோசப் அடிசன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு வந்து ரிச்சர்ட் ஸ்டீல். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்த்து தான் த ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து உருவாக்குனாங்கங்க. இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற மேகசின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மேகசினாக கன்சிடர் பண்ணப்படுது இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தளவிலும். ஏன்னா ஜோசப் அடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல் இவங்க 2 பேரும் சேர்ந்து 1711 1712 வரைக்கும் இந்த டெய்லி பப்ளிகேஷனை ரன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் அடிசன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து 1711 1712 வரைக்கும் இந்த எஸ்ஏ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய எஸ்ஏஸை வந்து கம்பைல் பண்ணோம் அப்படின்னா 7 வால்யூம்ஸாக அது வால்யூம் 1லேருந்து வால்யூம் 7 வரைக்கும் டெய்லி இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1714 அடிசன் மட்டும் சில ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த 1714லலாம் பார்த்திங்கன்னா வீக்லி 3 times அப்படிங்கிற மாதிரி தான் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இந்த மேகசின் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இந்த பேம்ப்ளெட் ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற இந்த டெய்லி பப்ளிகேஷன் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இதில் அவங்க 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ண எஸ்ஏஸ் அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலர் ஆனது. குறிப்பாக அடிசன் எழுதின சர் ரோஜர் அட் தேட்டர், சர் ரோஜர் அட் சர்ச், அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சர் ரோஜர் அட் ஹோம். ஸோ ரோஜரை பற்றின விஷயங்கள் நிறைய அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா ஜோசப் அடிசனை பொறுத்தளவில் சர் ரோஜர் டி கவர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் அவர் க்ரியேட் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டரை ஜோசப் அடிசனும் ரிச்சர்ட் ஸ்டீலுமே ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் எழுதின எஸ்ஏ சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்லி 18th centuryயில் அவங்க உருவாக்கின அந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற மேகசினில் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி தான் இந்த சர் ரோஜர் டி கவர்லி. ஏன்னா அவரை சுற்றி தான் எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எஸ்ஏலையுமே அவர் ரிப்பீட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவருடைய எஸ்ஏ பிரகாரம் இந்த ரோஜர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு ஓல்டு மேன், ஒரு எசென்ட்ரிக், ஒரு கண்ட்ரி ஜென்டில்மேன், ரொம்ப ஹியூமரஸ் சென்ஸ் உடைய ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப கைண்டாகவும் இருப்பார். அது மாதிரி நல்லா பிஹேவ் பண்ணுவார். ஒரு கொஞ்சம் நெய்வான கேரக்டர், ஒரு மாடர்ன் லைஃப்லேருந்து தவிர்த்து நிற்கிற ஒரு பர்சன் அப்படின்னு கூட வச்சுக்கலான்னு வைங்களேன். அப்புறம் இவர் வந்து ஒரு ரொம்ப வார்மான ஒரு பர்சனாலிட்டி. இவர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ரோஜர் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரி ஸ்கொயர், அவரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் சார் ரோஜரை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார் அடிசன். இது போக ரோஜருடைய கேரக்டர்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப வர்ச்சுவஸான ஒரு கேரக்டர், நல்ல சோஷியல் மேனர்ஸ் தெரிஞ்சவர். அப்புறம் இந்த கேரக்டர் மூலியமாக, இந்த கேரக்டரை உருவாக்கின மூலியமாக அல்லது அந்த கேரக்டரை செய்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா நம்ம ஜோசப் அடிசன் அவருடைய அந்த சட்டைரிக்கல் நேச்சர், அப்புறம் அவர் சொல்ல நினைக்கிற அந்த ஹியூமரஸ் கான்செப்டை அதெல்லாமே ரீடர்ஸ்க்கு ரீச் ஆகுங்க. சரி வாங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர் ரோஜர் அட் ஹோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அவருடைய வீட்டில் அவருடைய விஷயங்கள் என்னலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சர் ரோஜர் டி கவர்லியுடைய கண்ட்ரி ஹவுஸ் வந்து வார்செஸ்டர் ஷயரில் இருக்குது. ஸோ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் மேன், ரொம்ப ஜெனரஸான ஒரு பர்சன். ஏன்னா எது மூலிமா அவர் ரொம்ப ஜெனரஸ், எவ்வளோ ஒரு ஹம்பிள் மேன், ஒரு கைண்ட் ஹார்ட்டட் மேன் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா அவங்க சர்வன்ட்ஸை வந்து நல்ல விதத்தில் இவர் ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இவருடைய இந்த எஸ்ஏ மூலிமா, சர் ரோஜர் அட் ஹோம் அப்படிங்கிற இந்த எஸ்ஏ மூலிமா அவருடைய பர்சனாலிட்டி, அப்புறம் அவருடைய ஹவுஸ் ஹோல்ட் அஃபேர், அப்புறம் அவருடைய நேச்சர் லைக் ரொம்ப தாராள மனப்பான்மை உடையவர் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப குட் குவாலிட்டி, குட் கேரக்டர்ஸ் உடையவர் தான் சர் ரோஜர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பர்டிகுலர் எஸ்ஏல தெரிய வருது. இப்போது இந்த சர் ரோஜர் அட் ஹோம் அப்படிங்கிற இந்த எஸ்ஏ கூட ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற அந்த பீரியாடிக்கல்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதிலே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அடிசன் க்ரியேட் பண்ண ஒரு இமேஜினரி கிளப் ஒன்று இருக்குங்க. அது பேர் தான் ஸ்பெக்டேட்டர் கிளப். அதில் வந்து இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ஆத்தருடைய ஓன் ஐடியா, அந்த சொசைட்டியில் உள்ள மக்களை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்கள மாதிரி இருக்காங்க அந்த சொசைட்டியில் உள்ள மக்களை காட்டுறதுக்கு அவங்க வந்து இந்த ஒரு கிளப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதில் யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் அதில் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா காமர்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் ஆர்மியில் இருக்கிறவங்க, அப்புறம் டவுனில் இருக்கிற பீப்புள், அப்புறம் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள், இவங்க எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமானவர் தான் சர் ரோஜர் அப்படிங்கிறவர் தான். அந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் சர் ரோஜர். ஸோ இவர் வந்து அந்த வார்செஸ்டர் ஷயர் அப்படிங்கிற பிளேஸோட
பேரனட்டாக அவர் இருப்பார். அப்புறம் இவர் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ஜென்ட்ரி ஒரு பர்சனை சேர்ந்தவர் தான். ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு பர்சன், கைண்டான பர்சன், எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப ஹியூமரஸான ஒரு பர்சன். நான் சொன்ன மாதிரி நிறைய குட் குவாலிட்டிஸ் அவருக்கு உண்டு. ஸோ இந்த எஸ்ஸே எப்படி பிகின் பண்ணியிருப்பார் நம்ம ஜோசப் எடிசன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஒரு என் கூட வந்து தங்கிப்போ ஒரு மாதம் அல்லது 2 மாதம் என் கூட என்னுடைய கண்ட்ரியில் இருக்கிற ஹவுஸு, கண்ட்ரியில் இருக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வைங்களேன், ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்து கம்ப்ளீட் ஆப்போசிட். ஸோ அங்கே வந்து நீ வந்து இரு. ஸோ இவரும் திங்க் பண்ணுறாரு, சரி நம்மளும் ஏன் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டான சார் ரோஜர் டி கவர்லி அவர் கூட, இவர் வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர் தான், ஆத்தர் வந்து அந்த மாதிரி அந்த கேரக்டர் கூட இருந்த மாதிரி இவர் நினச்சி இந்த எஸ்ஸே எழுதுவார். அவர் கூட ஒரு ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டை சரி தானே அவர் போன வாரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அவர் கூப்பிட்டு எனக்கு கூட வந்து தங்கியிரு அப்படின்னு சொன்னதுக்காக அவர் கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண ஒரு மொமெண்ட்டை எனக்கு ரொம்ப கேட்சிங்காக இருந்ததுங்கிறத கான்செப்டாக வச்சு தான் இந்த எஸ்ஸே எழுதியிருப்பார். ஸோ ரோஜர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹோஸ்ட்டுப்பா, ஆத்தருக்குன்னு சில ப்ரைவசி ஃப்ரீடம் அந்த மாதிரிலாம் டைம் எனக்கு கொடுத்துட்டாரு, ரொம்ப நல்ல மனுஷன், அவரை மாதிரி ஒரு ஹோஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோஜருடைய ஃபேமிலியை சொல்ல நினைக்கிறாங்க. அவர் கல்யாணமே பண்ணலை. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, டொமஸ்டிக் ஹெல்பர்ஸ், சர்வன்ட்ஸ், அவங்க தான் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க வந்து ரோஜரை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, த பெஸ்ட் மாஸ்டர் இன் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் இவரை மாதிரிலாம் பார்த்ததே இல்லைப்பா, உன்னை போல் ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி அங்கே இருக்கிற அந்த சர்வெண்ட்ஸ் எல்லாமே சார் ரோஜரை வந்து அவ்வளோ தூரம் புகழ்ந்தாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பத்தட்டிக் நேச்சர் உள்ளவர், ரொம்ப கம்பேஷனேட், லவ், அந்த சர்வெண்ட்ஸ் மேலே அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவ்வளோ கன்சிடரேட்டாக அவர் இருக்கார், அவ்வளோ அவங்களுக்கு என்ன ஒன்றுனாலும் அவ்வளோ தூரம் மெனக்கிடக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்வெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்களோட சர்வெண்ட்ஸும் குறைஞ்சவங்க இல்லைப்பா, அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே ரெஸ்பெக்டபிள் பர்சன் தான் அவங்க கூட இருக்கிறவங்களும். ஏன்னா அவங்களோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும். ஸோ மாஸ்டருங்கிறவர் அவர் மட்டும் உயர்ந்த மாதிரி இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க கூட சேர்ந்து உயர்ந்த மாதிரி தான் அவங்களுடைய ஹவுஸில் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரோஜருடைய வேலட்ஸ் அப்படின்னா இந்த பர்சனல் அட்டெண்டன்ட். அவரை பார்த்திங்கன்னா அவருடைய பிரதர் மாதிரி தான்ப்பா, அவருடைய பிரதர் மாதிரி இருக்கார் கூட, பர்சனல் அட்டெண்டன்ட் மாதிரி இல்லை, அவங்களாம் ஒரு சர்வன்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய பட்லர் பார்த்திங்கன்னா கிரே ஹேட் பர்சன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இந்த ஹார்சஸ் பார்த்துக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நபர்லாம் பார்க்குறப்ப இந்த கோச் மேன் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு சர்வன்ட் மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஒரு லெஜிஸ்லேச்சர் ஐயில் இருக்கிற ஒரு மெம்பர் மாதிரி அவரும் நல்லா க்ரூம் பண்ணி பார்க்க நல்லா அவங்களுடைய அந்த கண்ட்ரி ஹவுஸில் நல்லா ரோஜர் வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டான மாதிரி தான் இருக்குது, அதுக்குமே நிறைய கேர் கொடுத்து பார்க்கப்படுற மாதிரி தெரியுது. இப்போது அந்த ஓல்டு டாக் தான், அதனுடைய யூஸ் இப்போ இல்லைங்கிறது அந்த வீட்டில் தெரியுது. இருந்தாலும் இப்போ ஓல்டு டாக் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்ருவாங்க இல்லையா. பட் இந்த ரோஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாய்க்கு கூட அது இப்போ வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குதுன்னு இருந்தால் கூட அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து அகெயின் அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரோஜருக்கும் அந்த சர்வெண்ட்ஸ்க்கும் உள்ள லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அதை வந்து சொல்ல நினைக்கிறேன். என்ன ஒரு மியூச்சுவல் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த ரோஜர் இருக்கார். அப்புறம் ரொம்ப ஹாப்பினஸ், அவர் அந்த கண்ட்ரி ஹவுஸ்க்கு போயிட்டாலே ரோஜர் வந்து அது வந்து அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு பேரடைஸ் மாதிரி தான். அந்த இடத்துக்கு போயிட்டாலே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு, குறிப்பாக அவங்களோட சர்வெண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் ரோஜர் வந்து அந்த வீட்டை பற்றி விசாரிக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய அதாவது அந்த அவர் கண்ட்ரி ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி என்கொயர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சர்வெண்ட்ஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் எல்லாத்தையும் பற்றி விசாரிக்கும் பொழுதே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபாதர் சன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது. இவர் வந்து ஒரு மாஸ்டரா இல்லை ஒரு ஃபாதரா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி ரோஜருடைய அந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் அந்த சர்வெண்ட்ஸை பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு ஃபாதர் மாதிரி ரொம்ப கன்சர்ன்டாகவும் இருக்கார், அதே மாதிரி மாஸ்டராகவும் இருக்கார். ஒரு மாஸ்டரா ரெண்டு கலந்த கலவையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எடிசன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அவருடைய குட் நேச்சரை பற்றி சொல்கிறாரு. எல்லாமே பாருங்களேன், யாராவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அல்லது டிஸ்கம்ஃபர்ட்டாக அவங்களுடைய சர்வெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவருடைய கன்சர்னுக்கு அது கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப மெனக்கிடுறாரு. இப்போது சர்வெண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்கக்கூட ஆள் இல்லாத மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா.
பட் இங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த சர்வெண்ட்டுடைய நலன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சார் ரோஜர் வந்து ரொம்ப அந்த ஹியூமனிடேரியன் சென்ஸோடு இருக்கிறாரு. வந்து அவ்வளோ தூரம் குட் நேச்சர்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு அவங்களுடைய பட்லர் பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப சென்சிபிளான, ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ரொம்ப ப்ரூடெண்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவரை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாராம். ரோஜரை வந்து ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் நம்ம ஆத்தருடைய ஒரு சீஃப் கம்பேனியன் யார் அப்படின்னா ஒரு சாப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே ஒரு குட் சென்ஸ் ஒரு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னும், அவருக்கும் ரோஜரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஜர் மேலே மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் சொல்லுவோம் இல்லையா, நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு பட்லர் அப்புறம் ஒரு சாப்ளின் இவங்களை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. இந்த சாப்ளின் யார் அப்படின்னா நம்ம ஆத்தருக்கு ஒரு சீஃப் கம்பேனியனாக அந்த ஒரு ரோஜருடைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அண்ட் ரோஜருடைய கேரக்டர், அவருடைய பர்சனாலிட்டி அண்ட் அவருடைய கேரக்டர் ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அந்த கான்வர்சேஷன் பண்ணுற விதம் கூட ரொம்ப அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் யாரும் கான்வர்சேஷன் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட அவருடைய கேரக்டரே அந்த அந்த கான்வர்சேஷனில் தெரியுதுப்பா. அந்தளவுக்கு அவருடைய பர்சனாலிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் கான்வர்சேஷன் மூலியமாக அவர் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவருடைய ஏன்னா அந்த சாப்ளினை அந்த வீட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணது அவருடைய யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க. அது மூலிமா தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ பாரு, அப்போ எவ்வளோ தூரம் ஒரு வேல்யூ பண்ணுறாரு சார் ரோஜர் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சார் ரோஜர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் சாப்ளினை வந்து அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து 30 இயர்ஸாக நான் இருக்கிறேன், அப்படி சாப்ளின் கூட இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கூட ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அவருமே ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி 30 வருஷம் ஒரு அவ்வளோ இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணும் பொழுது அவங்களுடைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க கூட அந்த பர்சன் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க யூஸ்வலாக. அதர்வைஸ் அவ்வளோ லாங்காலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகாது இல்லையா, அதான் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க மெயினாக. அண்ட் இதனாலே சார் ரோஜர் வந்து இப்போ சாப்ளின் வந்து இவர் கூட தான் இருக்கிறார் இல்லையா, ரோஜர் கூட. அதனால் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து அவர் லைஃப்காக அவர் வச்சுருக்காரு, சேவ் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. மோரோவர் சாப்ளினை வந்து ரோஜர் வந்து என்ன பண்ணுவாராம், எவ்ரி சண்டே வந்து ஒரு பிரிண்டட் சர்மன் அதை வந்து ரீட் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சம்மரைஸ் பண்ணி கொடு, அதை சொல்லு அப்படிங்கிறத அந்த டிவினிட்டி குறையாமல் மெயின்டைன் பண்ணுறது ரோஜருடைய ஒர்க். அதாவது எவ்ரி சண்டே வந்து சர்ச்சுக்கு போகணும், அந்த மாஸ் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சாப்ளினோட ரோல் மாதிரி சொல்ல நினைக்கிறார் ரோஜர். இவருடைய சர்மன் நல்லாயிருக்கும், அதை வந்து இங்கிலீஷில் பிரிண்ட் எடுத்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி அதை வந்து ஒரு சண்டே வந்து நான் சொல்லி கேட்பேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ இதை கேட்கும் பொழுதே ரோஜர் சொல்கிறார், இப்போ இவருக்கு ஒன்று சொல்ல, இப்போ ஒரு சின்ன பசங்களாம் வீட்டில் ரைம் சொல்லி பழகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து அவங்ககிட்ட சொல்லி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. ஸோ ஆத்தருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு சாப்ளினுடைய அந்த கிளியர் வாய்ஸ், ஒரு கிளர்ஜி மேனுக்கு உண்டான வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரோஜர் சொன்னதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த சாப்ளின் வந்து நல்லா பேசுகிறாரு, நல்லா சர்மன் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவருடைய சர்மனை கேட்கும் பொழுது நம்ம அடிசன் என்ன ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு பாருங்களேன். எப்பா நீ சூப்பராக சர்மன் கொடுக்குறீங்க, அந்த சர்மன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் வந்து ஒரு போயமை ரிசைட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோசப் அடிசனும் ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ட்ரியில் இருக்கிற எல்லா கிளர்ஜி மென்னும் தேவையில்லாமல் விஷயங்கள் பேசுகிறத விட அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல சர்மன், நல்ல பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எழுதியிருக்கிற அந்த சர்மனை வந்து அவங்க டெலிவர் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நல்ல சர்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல அட்வைஸ், இது வந்து ஆத்தர் கொடுக்குற அட்வைஸ் ஃபார் ஒரு கண்ட்ரி கிளர்ஜிமென்க்கு. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும்ப்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு குட்டி எஸ்ஸே தாங்க. இது வந்து ஸ்பெக்டேட்டரில் 1711 பப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரான சர் ரோஜர் டி கவர்லி அவர் கூட நம்ம ஆத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எழுதியிருப்பாங்க. அவருடைய எசென்ட்ரிக் நேச்சர் தான், ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். அவர் வந்து நோன் ஃபார் த வர்ச்சு அண்ட் த சிம்பிள் ஆஃப் இங்கிலீஷ் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய ஹவுஸ் ஹோல்டு, அவங்க சர்வெண்ட்ஸ் மேலே வச்சுருக்க ரெஸ்பெக்டை அதெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க. எவ்வளோ லாயலாக இருக்காங்க, அவங்களும்
இன்னும் இவங்க மேலே எவ்வளோ கைண்ட் அண்ட் அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்கங்கிறது தெரிய வருது. அப்புறம் அவருடைய அந்த ரொட்டீன், அந்த சர்ச் போகிறது, அப்புறம் அந்த சர்மன் கேட்குறது, அவங்களோட ரிச்சுவல்ஸ், அப்புறம் அவரோட ஹியூமரஸ் சென்ஸு. ஸோ ஃபைனலாக ஓவராலாக இந்த எஸ்ஸே ரீட் பண்ணி முடிக்கும்போது நமக்கே தெரியும், எப்போ இவரை மாதிரி ஒரு ஐடியலைஸ்டு ஒரு ஜென்டில்மேனை நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் லைஃப்பில். ரொம்ப ஒரு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு சொசைட்டியில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியாக அவர் திகழ்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லையா. இதுதான் இந்த எஸ்ஸேவுடைய கான்செப்ட்டுங்க. அப்பேரண்ட்டாக இது பார்க்கும்போது கொஞ்சம் ஹியூமரஸாக இருந்தாலும் காம்பினேஷன் ஆஃப் ஹியூமர் அண்ட் ஒரு ஒரு டீப்பர் ரெஃப்ளெக்ஷன் இதில் நம்மளால் உணர முடியுது. ஒரு சொசைட்டியில் ஒரு ஹானரபிள் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனுடைய குட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் எடிசன் சர் ரோஜர் அட் ஹோம் அப்படிங்கிற இந்த எஸ்ஸே மூலிமா சொல்ல நினைக்கிறாரு. இதான் இந்த எஸ்ஸேவுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.